அகிலா, என்னாச்சு? உன்னை பார்த்தா ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி தெரியுதே. பூஜை ரூம்ல விளக்கு ஏத்துனங்க. காத்தும் வீசல ஒண்ணும் இல்ல, திடீர்னு ஏத்துன விளக்கு அணைஞ்சு போச்சு. மறுபடியும் ஏத்துறதுக்கு ட்ரை பண்ண ஏத்தவே முடியலங்க. அப்போல இருந்து என் மனசுக்குள்ள ஏதோ நெருடலாவே இருக்கு. என் உள் மனசுக்குள்ள எங்கேயோ கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. பூஜை ரூம்ல விளக்கணைஞ்சதை நீ அவசகனமா நினைச்சிருப்ப. அதனால உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் தோணிருக்கு. இதுக்காகவா நீ இப்படி அப்செட் ஆகி உட்கார்ந்திருக்க? அது மட்டும் இல்லங்க, என்னோட இன்ட்யூஷன் எங்கேயோ என்னமோ தப்பு நடக்க போகுதுன்னு என்ன அலர்ட் பண்ணிட்டே இருக்குங்க. நான் எப்பவுமே இப்படி எல்லாம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்ததே இல்லங்க. சரி வா, அப்போ டாக்டர் கிட்ட போலாம். வேண்டாம், டாக்டர் எல்லாம் வேண்டாம். இப்படி டிஸ்டர்பா இருக்கிற நீ நாளைக்கு நடக்க போற கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்க எப்படி நீ மும்பைக்கு போவ? நான் மும்பை ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிடலான்னு பாக்குறேன். ரொம்ப முக்கியமான மீட்டிங் ஆச்சு அகிலா, அத கேன்சல் பண்றேன்னு சொல்ற. இவ்ளோ டிஸ்டர்ப்ட் மைண்டோட என்னால மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ண முடியாதுங்க. எதுக்கும் நீ நல்லா ரெஸ்ட் எடு அகிலா, எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஓய், என்னாச்சு? ஏன் கவலையா இருக்க? இன்னும் இந்த கப் மேட்ரி நினைச்சிட்டு இருக்கியா? அதில்ல மாமா, நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு மாமா. என்னாச்சு உனக்கு? திடீர்னு ஏன் இப்படிலாம் பேசுற? நாளைக்கு என்ன நடக்க போகுது அதையே நினைச்சு கவலைப்படுற? பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல கோவிலுக்கு போயிருந்த மாமா. அங்க அந்த வயசான தாத்தாவை பார்த்தேன். ஏன், அவர் எதனா சொன்னாரா? ஆமா மாமா. உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பெரிய அளவுல அவமானப்பட போறாங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா அது நீங்களும் அம்மாவும் தான். தாத்தா சொல்ற மாதிரி அவமானம் ஏற்பட்டா அது உங்க 2 பேர்ல யாருக்காவது தான் இருக்கணும். அதை நினைச்சுதான் நான் கவலையா இருக்கேன். நீ இப்படி கவலைப்படுறதுனால எதுவும் ஆக போறதில்ல. இது நடக்கும்போது கண்டிப்பா நடந்துதான் தீரும். அந்த தாத்தாவே சொல்லியிருக்காருல, இது மனுஷன் போடுற கணக்கு இல்ல, நீ விட கண்டுபிடிக்கிறதுக்கு. இது காலம் போடுற கணக்கு. சோ நீ கடவுள் மேல பாரத்தை போட்டு நீ கவலைப்படாம சந்தோஷமா இரு. நீ முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. உன் முகத்துல எப்போ நான் சிரிப்பும் சந்தோஷத்தை தான் பார்க்கணும். சரி சரி, போங்க மாமா. ஓய், நாளைக்கு எனக்கு அவமானம் ஏற்பட போதா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்ப கை தட்டிட்டு போனல, இதான் எனக்கு பெரிய அவமானம். என்ன மாமா நீங்க? என்னால உங்களை எப்படி அவமானப்படுத்த முடியும்? என்னால உங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படுத்துனா அடுத்த நிமிஷமே என் உடம்புல உயிர் இருக்காது மாமா. ஏய், என்ன இது? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன நடந்தாலும் நீ எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருந்தா எனக்கு அதுவே போதும். உன் சிரிச்ச முகத்தை பார்த்துக்கிட்டே நான் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பேன். சரி? ஆதி, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா, மனசு ஏதோ குழப்பமா இருக்கு. நமக்கு தான் மனசுல குழப்பமா இருக்குன்னா ஆதியும் குழப்பமா இருக்குன்னு சொல்றானே. மைண்ட் ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கு. ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எல்லா ஒர்க்கையும் போஸ்ட்போன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நீ யாரு? எவ்வளவு பெரிய ஆளு? வெளியில இருக்கிறவங்க எல்லாம் உன்னை எவ்வளவு பிரமிப்பா பாத்துட்டு இருக்காங்க தெரியுமா?
எவ்வளவோ இளைஞர்களுக்கு ரோல் மாடலாவும் தன்னம்பிக்கையாவும் இருக்கிற நீ இப்படி பேசலாமா? இன்னைக்கு நீ தென்னிந்தியாவின் நம்பர் 1 யங் பிசினஸ்மேனா இருக்கேன்னா அது உனக்கு தானா ஒண்ணும் கிடைச்சதில்ல. அதுக்காக நீ எவ்வளவு எதிர்ப்புகளை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு அந்த முதல் இடத்தை பிடிச்சிருக்க. அப்படிப்பட்ட நீ காரணமே தெரியாம மனசுல ஏதோ குழப்பமா இருக்குன்னு சொல்லி ஒர்க் எல்லாம் தள்ளி போடுறேன்னு சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் ஆதியா இது? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் ஆதி? இவ்வளோ நேரம் நீங்கள் என்னை பற்றி சொன்ன அத்தனையும் நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட என் மேலே நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கும் போது கற்றுக் கொடுத்த உங்கள் மேலே நாங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருப்போம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மனசை குழப்பிக்காம தைரியத்தை கைவிடாம கம்பீரமா எப்படி இருக்கிறதுன்னு உங்களை பார்த்தாம எல்லாரும் கத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நீங்க மனசு சரியில்லை, ஏதோ தப்பா படுது, கான்ஃபரன்ஸுக்கு மும்பைக்கு நான் போகலன்னு அப்பா கிட்ட சொன்னீங்களாமே. உங்ககிட்ட இருந்து அப்பாவும் இதை எதிர்பார்க்கல, நானும் இதை எதிர்பார்க்கலாமா? எந்த சூழ்நிலையிலும் நீங்க கலங்கி போய் உட்காரக்கூடாதுமா. நான் கலங்கி போய் உட்கார கூடாதுதான். கான்ஃபரன்ஸ நான் கேன்சல் பண்ணல. நான் மும்பைக்கு போறேன். அம்மா, நான் கோவில் வாசல்ல பார்த்த அந்த வயசான தாத்தா எனக்கு சொன்னது எல்லாமே இதுவரைக்கும் சரியா நடந்துட்டு இருக்குமா. அந்த தாத்தா என்கிட்ட நாளைக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அவமானம் ஏற்பட போகுதுன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா அது அகிலா அம்மாவும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த யாருக்கும் எந்த அவமானமும் ஏற்பட்டுறக்கூடாதுமா. அதுக்காக நான் இன்னைக்கு நாள் முழுக்க சாப்பிடாம விரதம் இருக்க போறேம்மா. அதுக்கு நீதாம்மா எனக்கு துணையா இருக்கணும். முக்கிய செய்திகள். நேற்று மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்திய கரூரில் பால் பவுடரால் பாதிக்கப்பட்ட 4 குழந்தைகளின் உடல்நிலை இன்னும் கவலைக்கிடமாகவே உள்ள நிலையில் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட பால் பவுடர் புகழ்பெற்ற ஒரு ஃபுட் ப்ராடக்ட் நிறுவனத்தின் தயாரிப்பு என தெரிய வந்துள்ளது. மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை குறித்து போலீசார் விசாரணை செய்த போது அந்த புகழ்பெற்ற கம்பெனி ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு சொந்தமான ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் சக தொழில் நிறுவனங்களிடையே மகிழ்ச்சியையும் மக்களிடையே பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிறுவனம் பால் பவுடரில் அளவுக்கு அதிகமாக கலப்படம் செய்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளது. மித்ரா, நந்தினி அவ ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. கண்டிப்பா ஆண்டி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். விசாரணையில என்ன தெரிஞ்சது, அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட பால் பவுடர் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு சொந்தமான தயாரிப்புங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால அந்த கம்பெனி மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கை கன்ஃபார்மா பாயும். வாட்? சார், உங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அந்த கம்பெனிக்கு அகைன்ஸ்டா நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட பெற்றோர்கள் ஆதித்யா ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதன் பேர்லயும் கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். தேங்க்யூ சார். இப்போ இந்த நியூஸ் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதனால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி கேட்போம். குழந்தைங்களுக்கு கொடுக்கிற பால் பவுடர்ல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கலப்படம் பண்ணி விக்கிறவங்கள சும்மாவே விடக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கள பிடிச்சு ஜெயில போடணும். இந்த பால் பவுடர் சாப்பிட்டதால எங்க குழந்தைங்கள எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க தெரியுமா சார்? இந்த பாவம்லாம் அவங்கள சும்மாவே விடாது. நாங்களும் அவங்கள சும்மா விட போறது இல்ல. நல்ல சாபம் கூட. என் குழந்தை ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்கு. பணத்துக்கு ஆசைப்பட்டு குழந்தைங்க குடிக்கிற பால் பவுடர்ல கலப்படம் பண்ணவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அவங்களையும் கொண்டுட்டு நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன். அந்த கம்பெனி ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க. அவங்க ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்றாங்க.
அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன, அவங்கள பொண்ணு தானே, அவங்கள தாய் தானே. எங்க வேதனை அவங்கள சும்மாவே விடாது. சட்டம் அவங்கள தண்டிக்குதோ இல்லையோ, கடவுள் இருக்கான், கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பான். இதெல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க. எங்க வயிற்றுச்சல் அவங்கள சும்மா விடாது. பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸோட புகார்கள் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால அந்த ஃபுட் ப்ராடக்ட் நிறுவனத்தோட தலைவர் அகிலாண்டேஸ்வரியை விரைவில் போலீசார் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதை பற்றிய ஐஸ்வர்யா, டிவி ஆஃப் பண்ணுமா ப்ளீஸ். ஓகே அங்கிள். ஆதி, என்ன இது? நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ல கலப்படம்னு போலீஸ் சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்திருக்காங்க. வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன இதுன்னு நான் பார்க்கறேம்மா. ஆதி, எங்க என்ன தப்பு நடந்ததுன்னு உடனே என்கொயரி பண்ணு. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் விடாத. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். நீங்க அம்மாவை பார்த்துக்கோங்க. அம்மாவை எப்படியாவது இந்த அவமானத்துல இருந்து காப்பாத்தணும். உடனே ஏதாவது செய்யுங்க மாமா. ஆமா ஆதி, கம்பெனிக்கு சீல் வச்சா கூட பரவாயில்ல. ஒரு வாரம் 10 நாள்ல கேஸ் நடத்தி ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டும் ஆண்டி அரெஸ்ட் பண்ண விடக்கூடாது. ஆண்டியை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்தணும். வேணும்னா லாயருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? நான் வேணா ஃபோன் பண்ணிட்டா? இல்ல, தேவையில்லை. என்னாச்சு மாமா? ஏன் ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்றீங்க? அம்மாவை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே முன்ஜாமீன் வாங்கிட்டேன். ஏற்கனவே முன்ஜாமீன் வாங்கி வச்சிருக்கியா? எப்படி? குழந்தைங்க இஷ்யூல அம்மாவை அரெஸ்ட் பண்ண போறதா சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நமக்கு வேண்டப்பட்ட அதிகாரிங்க எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நான் லாயர் கிட்ட சொல்லி இந்த கேஸ்ல அம்மாவை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டு ஏற்கனவே முன்ஜாமீன் வாங்கிட்டேன். அம்மாவை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட் கொடுத்துருக்க ஆர்டர் இதுதான். ஆதி, உன் அம்மாவை அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு நீ இவ்ளோ எச்சரிக்கையா இருக்கியா? இந்த வயசுல நீ 15 கம்பெனிக்கு எப்படி எம்டியா இருக்குன்னு இப்ப புரியுது. ஆனா நான் விட்டுற மாட்டேன். அகிலா கையில விலங்கு மாட்டி அவ கம்பி என்றதை நான் பார்த்தே தீருவேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. மித்ரா, போலீஸ் வந்தாச்சு. அகிலா கையில விலங்கு மாட்ட போறாங்க. நம்ம அதை பார்த்து ரசிக்கலாம். கண்டிப்பா ஆண்டி. உள்ள வாங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. டிவில நியூஸ் பார்த்திருப்பீங்க. வந்தம்மா விலங்கு மாட்டி இழுத்துட்டு போனமான்னு இல்லாம நியூஸ் பாத்தியா காமெடி பாத்தியான்னு பேட்டி எடுத்துட்டு இருக்க. சட்டப்படி நான் என் கடமையை செய்ய வந்திருக்கேன். அதனால நீங்க ஒத்துழைக்கணும். என்ன சொல்றீங்க சார்? அகிலாவை அரெஸ்ட் பண்ண போறீங்களா? பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. பால் பவுடர்ல கலப்படம் பண்ணிருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. வேற வழி இல்லை சார். உங்களால அம்மாவை அரெஸ்ட் பண்ண முடியாது சார். எமோஷன்ல பேசாதீங்க மிஸ்டர் ஆதித்யா. நான் கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். நான் கைது பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. அதே கோர்ட் தான் இந்த கேஸ்ல அம்மாவை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் கோர்ட் ஆர்டர் எடுத்துட்டு வரேன்.
வச்சிருந்த கோர்ட் ஆர்டருங்க. ஒரு வழியா ரூம்குள்ள வந்தாச்சு. அந்த ஜாமீன் லெட்டர் எங்க வச்சிருப்பான்? ம்? இது என்ன கவரு? உன் அம்மாவை நீ எப்படி ஜாமீன்ல கூட்டிட்டு வரேன்னு நான் பாக்குறேன். கோர்ட் ஆர்டர் என்னாச்சு மிஸ்டர் ஆதித்யா? என்ன அது? ஏன் சைலண்டா நிக்கிற? கோர்ட் ஆர்டர் அங்க இல்லப்பா. ஐயோ, காணமா? ரூம்ல இருந்த ஆர்டர் எப்படி காணாம போகும்? நான் தான் எடுத்து வச்சேன். அதான் எனக்கும் தெரியும்ப்பா. மேடம், நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கங்க ப்ளீஸ் மேடம். எங்க கடமையை சேர்த்து கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. கோர்ட் ஆர்டர் இங்க இருக்கு. கோர்ட் ஆர்டர். சாரி மேடம், நான் என் டியூட்டியை தான் செஞ்சேன். இட்ஸ் ஓகே. நான் என் லாயர் கிட்ட பேசிக்கிறேன். நீங்க போங்க. ஓகே மேடம், வாங்க போலாம். ஓகே சார். என் ரூம்ல வச்சிருந்த பெயில் ஆர்டர் காணாம போச்சுல, அது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அதை எங்கிருந்து எடுத்துட்டு வந்த? வனஜா அம்மா தான் கோர்ட் ஆர்டர் எடுத்து மறைச்சு வச்சிருந்தாங்கன்னு மாமா கிட்ட சொன்னா. ஏற்கனவே அவர் வனஜா அம்மா மேல கோவமா இருக்காரு. அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். அதுக்கான நேரம் வரும்போது இத பத்தி மாமா கிட்ட சொல்லிக்கலாம். ஓய், பெயில் ஆர்டர் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டேன். பதில் சொல்லாம யோசிச்சுட்டு இருக்க. என்னாச்சு? ஆ, அது வந்து அம்மாவை கைது பண்ணாம இருக்க கோர்ட் ஆர்டர் வாங்குனீங்கன்னு என்கிட்டயும் ஷாமண்ணா கிட்டயும் சொன்னீங்கல்ல. அதுக்கப்புறம் எதுக்கும் அது பத்திரமா இருக்கட்டும்னு அந்த ஆர்டரை நான் தான் பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன் மாமா. உங்களுக்கு தெரியாம உங்களோட சப்போர்ட் இல்லாம இந்த மாதிரிலாம் நடந்திருக்க சான்ஸ் இல்லையே. உண்மையை சொல்லிடுங்க. இது தெரியாம நடந்தது தப்பா இல்ல தெரிஞ்சே நடந்தது தப்பா? தப்பு எப்படி நடந்திருந்தாலும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு வழி இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்க. நீங்க இப்படி சந்தேகப்பட்டு கேக்குறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இத்தனை வருஷமா உங்க கம்பெனில ஒர்க் பண்றேனே, என் மேல ஏதாவது ஒரு சின்ன ரிமார்க் இருக்கா சார்? இல்ல யாராவது என்னை பத்தி உங்ககிட்ட அன்அபிஷியலா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா சார்? என் மேல எப்படி சார் உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு? சார், எத்தனையோ வெளி கம்பெனில இருந்து எனக்கு ஆஃபர் வந்தது. ஆனா நான் உங்க கம்பெனில வேலை செய்யறத ரொம்ப பெருமையா நினைச்சு எங்கேயும் போகல சார். அப்படிப்பட்டனா நம்ம கம்பெனிக்கு துரோகம் பண்ணுவானா சார்? சார், உண்மையை சொல்லணும்னா நான் டிவியில் நியூஸ் பார்த்ததுலேருந்து நம்ம கம்பெனிக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வந்துருச்சேன்னு சொல்லி நான் சரியாக சாப்பிடல, தூங்கல, மனசளவில் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் சார். என்னை பார்த்து நீங்கள் இப்படி சந்தேகப்பட்டீங்களா சார்? நீங்க யாருமே தப்பு பண்ணலைனா
பால் பவுடர்ல எப்படி கெமிக்கல் மிக்ஸ் ஆச்சு? அதுவும் குறிப்பிட்ட ஏரியால மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க. அதானே ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. உண்மை தானா வெளியே வந்துச்சுன்னா நல்லது. அதை நாங்க மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். நீங்க எங்களை இப்படி சந்தேகப்படுறதை விட உங்க கையால ஏதாவது தண்டனை கொடுத்துருங்க சார். அதை நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம். ஆமாம் சார், உங்கள் கையாலே எங்களுக்கு தண்டனை கொடுத்துருங்க சார். ஆமாம் சார், உங்கள் கையால் எங்களுக்கு தண்டனை கொடுத்துருங்க. சரி, நீங்களும் போகலாம். எதுனா தகவல் தெரிஞ்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி சார். என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. மாமா ரொம்ப குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கே. மாமா, டீயா? அதை அப்படியே வச்சிரு. என்னாச்சு மாமா? ஏன் டல்லா இருக்கீங்க? இல்ல, ஒரு விஷயத்தை கெஸ் பண்ண, அது மிஸ் ஆயிடுச்சு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன மாமா சொல்றீங்க? குழந்தைங்க பால் பவுடர் விஷயத்துல நம்ம கம்பெனியில் இருக்கிற 3 மேனேஜர்ல யாரோ ஒருத்தர் தான் தப்பு பண்ணியிருக்கணும். அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அம்மாவை கேஸ்ல இருந்து காப்பாத்திரலாம். மாமா, நான் ஒரு யோசனை சொல்வேன், நீங்க தப்பா நினைக்க கூடாது. என்ன சொல்லு? அந்த 3 பேரோட மனைவிங்களை அவங்க குழந்தைங்களோட நம்ம வீட்டுக்கு வர சொல்றீங்களா? அந்த 3 பேர்ல தப்பான ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒய்ஃபுங்களை எதுக்கு வர சொல்ற? எனக்கு புரியல. தான் புருஷன் எப்படிப்பட்டவர்னு ஒரு பொண்டாட்டிக்கு தெரியாம இருக்காது மாமா. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். நான் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாலே எனக்கு ஓரளவுக்கு அவங்க வீட்டுக்காரங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அதனால நீங்க அந்த 3 பேரோட வைஃபையும் இங்க வர ஏற்பாடு பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா. என்ன? நீங்க அந்த 3 பேரையும் வீட்டுக்கு போக விடாம ஏதாவது வேலை கொடுத்து ஆபீஸ்ல இருக்க வைங்க. சரி, நான் பாக்குறேன். வீட்டுக்கு வரவங்கள நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. தப்பான ஆள் யாருன்னு இன்னைக்கே தெரிஞ்சிடும். யார் இவங்கெல்லாம்? எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ஆமா ஆண்டி, கையில குழந்தைங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. தின்னி முட்டை, அத்த, அவங்கெல்லாம் யாரு எதுக்கு வந்திருக்காங்கன்னு போய் விசாரி. சரிங்க அத்த. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த சமையல்காரி முந்திரி கொட்டை மாதிரி வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. யார் இவங்கெல்லாம்? என்ன நடக்குது இங்க? நீங்க? என் பேரு பார்வதி. நீங்க வரப்போறதா பெரியயா சொன்னாரு. பெரியய்யா சொன்னாரா? இவங்க வரப்போறத பத்தி சமையல்காரி கிட்ட முன்னாடியே ஆதி சொல்லிருக்கானா? இதுல என்னமோ இருக்கு. ஆமா ஆண்டி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, நீங்க வந்திருக்கிற விஷயத்த நான் போய் பெரியயா கிட்ட சொல்லிட்டு வரேன். பெரியாவே வந்துட்டாரு. வணக்கம் ஐயா. வணக்கம்.
அம்மா வராங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க தயவுல ரொம்ப நல்லா இருக்கோம்மா. உங்க பக்கத்துல நாங்க இப்படி நின்னு பேசுறதுக்கே நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? அம்மா, உங்களை இப்படி நேர்ல பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிக்கிறாங்களா? படிக்கிறாங்கம்மா. அம்மா, அவன் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவம்மா. ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அதனால அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியலம்மா. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கே, நீங்க அங்க அட்மிஷன் போடலாமே. அங்க நல்ல கேர் எடுத்துப்பாங்க. அம்மா, அந்த ஸ்கூல்ல எல்லாம் ஃபீஸ் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்கம்மா. ஆதி, சிட்டில இருக்கிற தி பெஸ்ட் ஸ்பெஷல் ஸ்கூல் எதுன்னு பார்த்து அதுல இந்த குழந்தைய சேர்த்து விட்டுரு. சரிம்மா. அப்புறம் ட்ரீட்மெண்ட், தெரப்பி, அந்த செலவெல்லாமே நாம பாத்துக்கலாம். சரிம்மா. குழந்தை இப்படி இருக்கிற விஷயத்தை நீங்க எனக்கு முன்னாடியே தெரியப்படுத்திருக்கலாமே. கவலைப்படாதீங்க, குணப்படுத்திடலாம். ரொம்ப நன்றிங்கம்மா. பார்வதி, அம்மா, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிங்கம்மா. வரவங்க போறவங்களுக்கெல்லாம் தலை எழுத்து. எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா. எங்க சந்தோஷத்துக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லம்மா. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்துக்கிறேம்மா. அகிலாம்மா நம்ம கிட்ட இவ்வளவு அன்பா பாசமா பழகுவாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க குடும்பம் தானேன்னு நினைக்காம இவங்க புள்ள மேல எவ்வளவு அக்கறை காட்டினாங்க. இந்த மனசு யாருக்கு வரும்? இந்த அகிலம்மாவோட நல்ல மனசுக்கு நாம என்ன கைமாறு பண்ண போறோம்? அகிலம்மாவுக்கு எப்பவும் உண்மையாவும் விசுவாசமும் இருப்பேன். அகிலாமாக்கு எப்பவும் உண்மையாவும் விசுவாசமாவும் இருப்பேன்.
ஆளுன்னு நினைக்கிறேன் மாமா. புரியல. அம்மாவோட நல்ல மனசை பார்த்து மத்த 2 பேரும் அவங்களுக்கு எப்பவும் உண்மையாவும் விசுவாசமாவும் இருப்போன்னு சாமி முன்னாடி எரியற சூட மேல சத்தியம் பண்ணாங்க. ஆனா இவங்க மட்டும் சத்தியம் பண்ணாம அழுதுகிட்டே போறாங்க. அவங்க மனசுக்குள்ள ஏதோ நெருடல் இருக்கு. அவங்க புருஷன் தப்பு பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால நீங்க அவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சு பாருங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். நான் பாக்குறேன். செந்தில், இந்த கரூர் குழந்தைங்க விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சார் திடீர்னு என்ன பத்தி இப்படி கேக்குறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே செந்தில். உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்க சொல்றீங்க? என்ன சார் என் மேல அபாண்டமா இப்படி ஒரு பழிய போடுறீங்க? நாங்க உங்க மேல அபாண்டமாலாம் பழி போடல. எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. உண்மையை சொல்லுங்க, யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்குனீங்க? பணத்துக்கு விலை போறவன் இல்ல சார் நானு. என் வீட்டை பாருங்க சார். பணத்துக்கு விலை போயிருந்தா நான் ஏன் சார் இப்படி இருக்கணும்? அப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? நிச்சயமா இல்ல சார். என்ன நம்புங்க சார். அப்படி நான் பணம் வாங்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பேன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என் வீட்டை தாராளமா சோதனை போடுங்க சார். அப்புறம் என்ன ப்ரோ, வீட்ல சர்ச் பண்ணிருவோமா? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா ஆதி? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்ன ஆதி, போலீஸ் வேணாமா? அப்ப நாமளே சோதனை போட்டுடலாமா? சோதனைலாம் போட வேண்டாம்னு சொன்னேன். போலாம். நம்மளை பார்த்த உடனே பெரியவர் உள்ள கிளம்பி போனது எனக்கு என்னமோ இயல்பா படலை. சம்திங் இஸ் ராங். இப்போ என்ன பண்ணலாம் ப்ரோ? நான் வேணும்ட்டு என் கண்ணாடி உள்ள வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ என் கண்ணாடி எடுக்க போற மாதிரி நான் உள்ள போறேன். அந்த பெரியவர் மறுபடியும் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா அந்த பெட்ல கன்ஃபார்மா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா பிடிச்சிடலாம். ஓகே ப்ரோ, அப்ப நீ முன்னாடி போ. என்ன செந்தில், இவ்வளவு பணம் நகைலாம் எங்கிருந்து வந்துச்சு? பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். பால் பவுடர்ல கலப்படம் பண்ண சொன்னது நந்தினி மேடம் தான் சார். இந்த பணம் நகையெல்லாம் அவங்க கொடுத்தது தான் சார். ப்ரோ பாத்தியா ப்ரோ நந்தினியோட வேலைய? அவளை சும்மாவே விடக்கூடாது. நந்தினி விஷயத்தை அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல அம்மாவை கேஸ்ல இருந்து காப்பாற்றணும். இவர் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணும். நான் கோர்ட்ல வந்து உண்மையை சொல்றேன் சார். என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். இப்போ உங்களை விட்டு போறேன். கோர்ட்ல வந்து நீங்க உண்மையை சொல்லல, அப்புறம் உயிர் இருக்காது. ஜாக்கிரதை. நான் அவரை கோர்ட்ல வந்து உண்மையை சொல்ல வைக்கிறேன் சார். என்ன நம்புங்க சார். அம்மாவை எப்படி கேஸ்ல இருந்து காப்பாத்துறதுன்னு தெரியாம குழம்பி போயிருந்தேன். உன்னாலதான் எனக்கு ஒரு வழி கிடைச்சது. உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன மாமா சொல்றீங்க? சாந்தி வீட்டுல சோதனை போட்டீங்களா? சாந்தியோட வீட்டுக்காரது தப்பானாளா? ஆமா, செந்தில் தான் பணத்துக்கு வேலை போயிருக்காரு. சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம பணத்துக்காக அந்த படுபாவை இப்படி பண்ணிட்டானே. அவனுக்கு பணத்தாசையை தூண்டி விட்டு இப்படி ஒரு பாவத்தை பண்ண சொன்னது யார் மாமா? வேற யாரு? நம்ம குடும்பத்தை அழிக்க துடிச்சிட்டு இருக்க நந்தினி தான். எவ்வளவு பட்டாலும் அந்த நந்தினி அடங்கவே மாட்டேங்கிறாளே. அத்தைய ஜெயிலுக்கு அனுப்புறோம் திட்டம் போட்ட நந்தினி இனி ஒரு நிமிஷம் கூட வெளியில இருக்க கூடாது மாமா. அவளை இப்பவே தூக்கி ஜெயில போடுங்க. செந்தில் கோர்ட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் காரணம் நந்தினி தான். நந்தினி செய்ய சொல்லி தான் செஞ்சேன்னு சொன்னாலே போதும். அடுத்த நிமிஷமே நந்தினி ஜெயிலுக்கு போயிடுவா. செந்தில் கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொல்லிட்டு வரல. கண்டிப்பா சொல்லுவாரு. நீ சரியான நேரத்தில் பெயில் ஆர்டர் கொண்டு வந்து கொடுத்து அம்மாவை அரெஸ்ட் பண்றதுல இருந்து காப்பாத்திட்ட. இப்போ இந்த கேஸ்ல இருந்து அம்மா ரிலீஸ் ஆக போறதும் உன்னாலதான். இந்த வீட்டோட மூத்த மருமகளா உன்னோட கடமையை நீ சரியா செஞ்சிருக்க பொண்டாட்டி.
என்ன கொஞ்சம் விடுதலை பண்றீங்களா மாமா? விடுதலை பண்ணி தான் ஆகணுமா? ஆ, என்ன மாமா, யாராவது பாத்திர போறாங்க? அப்படியா? கண்டிப்பா விடணுமா? ஆமா மாமா. ம். ஆதாரங்களும் சாட்சிகளும் திருமதி ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு எதிராக இருப்பதால் அவரை இந்த வழக்கில் இருந்து தப்பிக்க வைக்க எதிர்க்கட்சி சதி என கற்பனையை எடுத்துவிட்டுக் கொண்டிருக்கிறார் எதிர்த்தரப்பு லாயர். யுவர் ஆனர், நான் கற்பனையாக எதுவும் சொல்லவில்லை. என் கட்சிக்காரருக்கு எதிராக சதி நடந்திருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தகுந்த சாட்சிகள் என்னிடம் இருக்கிறது. சாட்சியா? சாட்சி இப்போது இங்கே இருக்கிறாரா? எஸ் யுவர் ஆனர், சாட்சி இங்குதான் இருக்கிறார். ஆதித்யா பேபி ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியின் டிஸ்ட்ரிபியூட்டர் மேனேஜர் செந்தில் தான் அதற்கு சாட்சி. நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜரா ஒர்க் பண்ற கம்பெனியோட பால் பவுடர் சாப்பிட்ட 4 குழந்தைங்க மிக ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த இஷ்யூ உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். குறிப்பிட்ட அந்த கரூர் மாவட்டத்துல பரமத்தியில விற்பனையான அந்த பால் பவுடர்ல மட்டும் கலப்படம் நடந்திருக்கு. அது எப்படி நடந்தது?